என் அன்பு சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த காணொளி என்பது பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர் 1ஆம் தேதி நடந்த கிராம சபை, அதை பற்றி நான் விரிவான செய்தி அளிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கான காணொளி தாங்க. முதலிலே நாம இந்த கிராம சபையை சுழற்சி முறையில் கிட்டத்தட்ட, அதாவது எங்களுடைய குமாரபாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட, அதாவது 24 குக்கிராமங்கள் உள்ளன. இந்த 24 குக்கிராமங்களிலே 98%, அதாவது அனைத்து கிராமங்களுக்குமே சென்றடைந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு கிராமம் மட்டும்தான் பாக்கி. அது வார்டு நம்பர் 7 தில்லைக்கவுண்டன்-புதூர். இந்த தில்லைக்கவுண்டன்-புதூரிலே வரும் ஜனவரி 26 அன்று கிராம சபை நடக்க இருக்கின்றது என்று அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. சரி, உண்மையிலே உளமாற சந்தோஷம்தான். ஏன்னா எந்த பகுதியிலுமே இல்லாத ஒரு மாற்றம் எங்கள் ஊராட்சியில். நிச்சயமாக இதற்காக பணி செய்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நெஞ்சம் கலந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். ஏன்னா என்னதான் சட்டம் இருந்தாலும் அதை செயல்படுத்தணும் பாருங்க. அந்த அதிகாரிகள் அதை செயல்படுத்தியிருக்காங்க. உள்ளபடியே மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்க நம்ம பல தடவை நம்ம அந்த அதிகாரிகளை குறையும் சொல்றோம், அதே நேரத்தில் நல்லது பண்ணாலும் பாராட்டணும் இல்லைங்களா? ஸோ எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். நீங்கள் நல்லது செய்தால் உளமாற நாங்கள் பாராட்டுவோம். நீங்கள் ஏதேனும் அங்கே தவறு செய்தால் அந்த இடத்திலே சுட்டிக்காட்ட தயங்க மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது நீங்கள் கடந்த கிராம சபையிலிருந்து எங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். சரி, இப்போ இந்த அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அரசு அலுவலர்கள் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட நம்ம அந்த 1994 பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி 120 நபர்கள், அதாவது 29 துறையை சார்ந்த அதிகாரிகள் அங்க வரணும் என்று சொல்றோம். யாருங்க அந்த அதிகாரிகள் எல்லாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளுடைய, அதாவது இந்த பால்வாடின்னு சொல்றோம் இல்லைங்களா, பால்வாடியிலிருந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இப்படி நீங்க இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள், அங்க அந்த சத்துணவு ஆசிரியர்கள், ஆயாமன்னு சொல்லக்கூடிய அந்த சத்துணவு சமைக்கக்கூடவங்க, இவங்க எல்லோருமே இந்த பட்டியலில் இருக்காங்க. அதை தான் நம்மளுடைய ரேஷன் கடை, போஸ்ட்மேனு, சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்க, நம்ம நர்ஸில் இருந்து எல்லோருமே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இபியில் இருக்கிறவங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நபர் வாட்டர்மேன் இல்லைங்களா? ஸோ இவங்க எல்லோருமே தாங்க இந்த அதிகாரி 120 பேர்ல உள்ள வர்றாங்க. இதைத்தான் ஊராட்சி மன்ற செயலாளர் அவங்க, அப்புறம் விஏஓ அவங்க, தலையாரி அவங்க, இவங்களாம் யாருங்கிறீங்க? நீங்க அன்றாடம் பார்க்கின்ற நபர்கள். இன்னொருத்தர் விட்டாச்சு பார்த்தீங்களா, தூய்மை பணியாளர்கள். இவங்களே கிட்டத்தட்ட 9 பேருக்கு மேல இருக்காங்க. இவங்க எல்லோருமே 120 பேர் கட்டாயம் அந்த கிராம சபையில் இருக்க வேண்டும். நான் பாக்குறேங்க, இந்த நவம்பர் 1ஆம் தேதி நடந்ததுல கிட்டத்தட்ட, நான் உங்களுக்கு தெரியும், கடலூர் மாவட்டம், அதாவது குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்துக்குட்பட்ட கருமொழி ஊராட்சியில் நான் கலந்துக்கிட்டேன். ஒரு 50 பேர் தாங்க வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9000 வாக்குகள் உள்ள ஒரு பெரிய ஊராட்சி, 50 நபர்கள் வந்தாங்க. அப்ப இவங்கெல்லாம் எங்க போனாங்க? சரி, அது சம்பந்தம் இல்லைனாலும் நம்ம ஏன் இதை சொல்றேன்னாங்க, இது எங்கள் ஊராட்சியில், எங்கள் பஞ்சாயத்தில் இதில் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறதுல பெருமையா இருக்கு அப்படிங்கிறதா இதை பதிவு. இதுதான் விரிவான செய்திங்க. மற்ற நீங்க ஊராட்சிகளிலுமே இதை நீங்கள் செயல்படுத்துங்கள். நானும் பார்க்குறேன், யாருமே பெருசா கலந்துக்கிறது இல்லை. ஸோ நீங்க கண்டிப்பாக அவங்களையெல்லாம் கூப்பிடுங்க. அவங்கெல்லாம் வந்தா தான் என்ன நடக்குது என்னங்கிறத நீங்க அங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் இந்த கிராம சபை உறுப்பினர்களான, அதாவது அந்த பஞ்சாயத்தில் ஓட்டுரிமை பெற்ற ஒரு நபர் தான் அந்த கிராம சபையினுடைய உறுப்பினர் ஆவார். அவங்க இந்த கிராம சபைக்கு வரும் பொழுது நிச்சயமாக அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம் என்ற விவாதத்துக்கு வாங்க. ஆரோக்கியமா இருக்கும். அதை விடுத்து நம்ம அவங்களோட நம்ம சண்டை போடுற நோக்கத்தோட வரக்கூடாதுங்க. அப்ப அந்த சபையினுடைய மாண்பு கெட்டுவிடும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எங்க பஞ்சாயத்துல பாருங்க, பெண்கள் இன்னைக்கு அவங்களுடைய கோரிக்கை, அவங்க அந்த பகுதியில் என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா, ரொம்ப அழுத்தம் திருத்தமா அந்த அதிகாரிகிட்ட கேள்வி கேட்கிறாங்க.
இவங்களோட அந்த பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிடிஓ அவங்களே வரும்போது இந்த மாதிரி பெண்கள் கேள்வி கேட்கறது ரொம்ப வியப்பா பார்க்குறாங்க. எங்குமே இல்லாத ஒரு விழிப்புணர்வு இந்த கிராமத்தில் எப்படி வந்துச்சு? இது எங்களுடைய கிராமத்தில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. இளைஞர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 4-5 வருடமாக போராடி கொண்டே இருக்கிறாங்க. இந்த கிராம சபை எப்பேற்பட்டாவது நாம வெளிக்கொணர வேண்டும் என்று தொடர் முயற்சி ஒரு நாள் வெற்றி தரும் என்பதற்கு சான்று எங்களுடைய குமாரபாளையம் ஊராட்சி. சரி, இத நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும்ன்ற ஒரு ஆசைங்க. மேற்கொண்டு நான் இதை பத்தி நான் பேசுறேன். அடுத்த காணொலியில உங்களுக்கு நான் இதை பேசுறேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.